श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्मजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयाममद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोधनं सर्वार्थं श्रीषडगोपमग्मयं सहस्रसाहोपनिषत्समागमं நமாம்யகம் திராவிட வேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவிணியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினைய எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீராச் சடகோவன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழிகளை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது முதலாம் பத்து, ஆறாம் பதிகம், 9ஆம் பாசுரம். கரும அரும் பயனாய திருமகளார் தனிக்கேள்வன் பெருமையுடைய பிரானார் இருமை வினை கடிவாரே. தரும அரும் பயனாய திருமகளார் தனிக்கேள்வன் பெருமை உடைய பிரானார் இருமை வினை கடிவாரே. அரும் பயனாய, அப்படிப்பட்ட அருமை பயனான புருஷார்த்தத்தை திருமகளார் கேள்வன் பெரிய பிராட்டியாருக்கு ஒப்பற்ற தலைவன் தரும் பிராட்டியோரோடு கூடி நின்று தந்தருள்வான். பெருமை உடைய பிரானார் திருமகள் சம்பந்தத்தாலே மேன்மையை உடைய அந்த சர்வேஸ்வரன் இருமை வினை கடிவாரே, இருவகைப்பட்ட புண்ணிய பாபரூபமான கர்மத்தை போக்குவான் என்பதாக இப்பாசுரத்தில் உள்ள சொற்களுக்கான பொருள் அமைந்துள்ளது. தற்பொழுது இந்த பாசுரத்தின் முழுமையான விளக்கத்தை அனுபவிப்போமாக. அனைத்து விதமான தர்மங்களும் ஒன்றாக சேர்ந்த போதிலும் கிடைப்பதற்கு அரியதான பயன்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு வடிவம் எடுத்தனவோ என்று கூறும்படியாக பெரிய பிராட்டியின் ஈடில்லாத நாயகன் எம்பெருமான் என்கின்றார். அப்படிப்பட்ட எம்பெருமானை பற்றின மாத்திரத்திலேயே இடையூறுகளையெல்லாம் அவன் போக்குவான் என்கிறார். இது எவ்வாறு சாத்தியமாகும் என்றால், பெரிய பிராட்டியாரும் கூடியிருப்பதாலே சாத்தியமாகுமாம். ஏனெனில் பிராட்டி கருணையே வடிவானவள் என்றோ. நாம் செய்கின்ற தர்மகாரியங்களுக்கு உரிய பயன்களாகிய பாபமும் புண்ணியமும் தர்மம் என்ற உருவெடுத்து வந்தது போன்றவன் திருமகளின் ஒப்பற்ற கேள்வனாகிய எம்பெருமான். காரணம், அவன் பெரிய பிராட்டியுடன் எப்பொழுதும் சேர்ந்தே இருப்பான். அப்படி பிராட்டியின் சம்பந்தத்தாலே மேன்மை உடையனான சர்வேஸ்வரனை பற்றுக்கோடாக கொண்டீரானால் புண்ணிய பாவங்களை போக்கி அருமை பயனான புருஷார்த்தத்தை அவன் அருளுவான் என்கின்றார். இவ்விதம் தன்னை ஒருவன் பற்றியவுடனேயே அவனது தடைகள் அனைத்தையும் நீக்கி உயர்ந்த புருஷார்த்தத்தையும் அளிப்பானோ என்ற கேள்வி பலருக்கு எழலாம். இதற்கும் விடையளிக்கின்றார். அவனது நன்மையை மட்டுமோ நீங்கள் பார்ப்பது? இதனால்தான் இந்த கேள்வி உங்களுக்கு எழுகின்றது. அவனது அருகில் யார் உள்ளார்களோ அவர்களது தன்மையும் ஆராய வேண்டாமோ? அவன் அருகிலுள்ள பெரிய பிராட்டியின் தன்மை எப்படிப்பட்டது என்று அறிவதற்கு இராமாயணத்தில் அனுமனிடத்தில் சீதை எடுத்துரைத்ததை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவ்வாறு கொண்டால் பெரிய பிராட்டியின் கருணை எப்படிப்பட்டது என்பது நமக்கு விளங்கும். நல்வழியிலே நடக்கும் ஒருவன் தன் முன்னே உள்ளவர்கள்
பாவியாக இருந்தாலும் நல்லவர்களாக இருந்தாலும் கொலை செய்தவனுக்கு ஏற்றவனாக இருந்தாலும் அவர்களிடம் கருணையுடன்தான் நடந்து கொள்வான் எம்பெருமான். காரணம், இந்த உலகிலே குற்றங்கள் செய்யாதவர்கள் என்று யாருமே இல்லை என்று அனுமனிடம் சீதை கூறினார். இப்படிப்பட்ட பெரிய பிராட்டி என்றோ அந்த எம்பெருமானுடன் சேர்ந்திருக்கின்றான். கடந்த பாசுரத்தின் இறுதியிலே தரும் என்று உரைத்து இங்கு மீண்டும் தரும் என்பதன் மூலம் இந்த அர்த்தத்தில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்கின்றார். அவ்வரும் பயன் என்பதால் சரீரத்தை போக்குவதில் தொடங்கி கைங்கரியம் செய்வது முடிய உள்ள பலன்கள் என்பது தெளிவாகிறது. அடியார்களுக்கு அனுக்கிரகம் செய்தலையே இயல்பாக கொண்டவன் எம்பெருமான் என்பதனாலேதான் இங்கே ஆழ்வார் பிரானார் என்றார். இருமை வினை என்பது புண்ணியம் பாவம் என்ற வேறுபாட்டுடன் கூடியதான இரண்டையும் குறிக்கும். பாவத்தைக் காட்டிலும் புண்ணியம் ஏற்புடையதல்லவோ? அவ்வாறு இருக்கையில் இரண்டையும் ஏன் நீக்க வேண்டும் என்றால், புண்ணியம் மோட்சத்திற்கு தடையாக உள்ள ஸ்வர்க்கத்தை தந்துவிடும் என்பதால், மோட்சத்தில் தடைகள் என்ற தன்மையில் புண்ணியமும் பாபமும் ஒன்றேயாகும். அதனால்தான் வள்ளுவரும் இருள் சேர் இருவினையும் சேரா என்றார் போலும் என்பதாக இப்பாசரு விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.